திருவள்ளூர் மாவட்டத்தில் முக்கிய நிர்வாகிகளை அழைக்காமல் நிகழ்ச்சி நடத்திய ஒன்றிய செயலாளரை தட்டி கேட்ட அவைத் தலைவரை திமுக எம்எல்ஏ கன்னத்தில் அறைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. எல்லாவரும் ஒன்றிய திமுக அவைத் தலைவரை கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ தாக்கும் காட்சிதான் இது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி அருகே உள்ள எல்லாப்புரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் வடமதுரை கிராமத்தில் சமத்துவ பொங்கல் விழாவும் குமரப்பேட்டையில் கோலப் போட்டியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் ராஜ் மற்றும் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசு பொருட்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஒன்றிய செயலாளர் மூர்த்தி, கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் ராஜ், அவைத்தலைவர் முனிவேல் உள்ளிட்டோரை அழைக்கவில்லை என கூறப்படுகிறது. எனினும் எம்எல்ஏ வரும் தகவல் அறிந்த ரமேஷ் ராஜ், முனிவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் வேறு வழியின்றி அழையா விருந்தாளியாக கலந்து கொண்டிருக்கின்றனர். எனினும் தங்களை அழைக்காததால் வருத்தமடைந்த அவைத் தலைவர் முனிவேல் இது குறித்து ஒன்றிய செயலாளர் மூர்த்தியை அழைத்து கேட்டதோடு இனிமேல் தங்களை அழைக்காமல் நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதை தனது கௌரவ பிரச்சனையாக கருதிய மூர்த்தி எம்எல்ஏ கோவிந்தராஜனிடம் பல்வேறு விதமாக திரித்து கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த எம்எல்ஏ கோவிந்தராஜன் நிகழ்ச்சிக்கு வந்த அவைத் தலைவர் முனிவேலை கன்னத்தில் அறைந்ததோடு கடுமையாக தாக்கியும் உள்ளார். ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர் அடிக்கும் போது நம்மால் என்ன செய்ய முடியும் என்கிற வேதனையோடு சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு திரும்பி உள்ளார் முனிவேல். அதே சமயம் மூத்த அரசியல்வாதியான முனிவேலை எம்எல்ஏ தாக்கிய சம்பவம் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் பேசு பொருளாகி உள்ளது. இது குறித்து லோக்கல் திமுகவினரிடம் பேசிய போது எம்எல்ஏ கோவிந்தராஜன் மீது வண்டி வண்டியாக புகார்களை அடுக்குகிறார்கள். அதாவது கும்மிடிப்பூண்டி தொகுதியில் எம்எல்ஏ கோவிந்தராஜன் தனி ஆவர்த்தனமே நடத்தி வருவதாக திமுகவினர் குற்றம் சாட்டுகிறார்கள். இவரது குடும்பத்தினர், சொந்த பந்தங்கள் மட்டுமே பலர் ஒப்பந்ததாரர்களாக இருப்பதால் தொகுதியில் விடப்படும் அரசு டெண்டர்கள் அனைத்தும் தனது குடும்பத்தினருக்கு மட்டுமே கொடுப்பாராம். அப்படியே தப்பி தவறி வேறு நபர்களுக்கு டெண்டர் வழங்கப்பட்டால் அதுவும் அவரது சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகவே இருப்பார்களாம். இதனால் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த திமுகவினர் எம்எல்ஏ மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார்களாம். அது மட்டுமல்லாமல் திமுக மாவட்ட பொறுப்பாளர் எம்எஸ்கே ரமேஷ் ராஜ் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லையாம். தனது தொகுதியில் தான் இந்த நிலைமை என்றால் பொன்னேரி தொகுதியிலும் தனது பவரை காட்டி வருகிறாராம். பொன்னேரி தொகுதியின் எம்எல்ஏ துரை சந்திரசேகரையும் கண்டுகொள்ளாமல் அந்த தொகுதியில் நடக்கும் ஒப்பந்த பணிகள் உள்ளிட்டவற்றையும் கபளீகரம் செய்து விடுகிறாராம். இதனால் எம்எல்ஏ கோவிந்தராஜன் மீது கடும் ஆத்திரத்தில் இருக்கும் திமுகவை சேர்ந்த மாற்று சமூகத்தினர் இந்த முறை அவருக்கு சீட்டு கொடுத்தால் தோற்கடிக்கும் மனநிலையில் இருக்கிறார்களாம்.